வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீசனிங் அவுட்டில் கிராஸ் அனாட்டமியில் அனதர் ஒரு 4 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ரீசனிங் அவுட்டில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லி ட்ரூனா என்ன ரீசன், ஃபால்ஸ்னா என்ன ரீசன்னு பார்த்தோம். இதே மாதிரி செட்டப்பில் தான் ஒவ்வொரு டைமும் கொடுப்பாங்கன்னு கிடையாது. சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் கிவ் யூ ஒன் சென்டென்ஸ், அவ்வளோதான். ஸோ அந்த சென்டென்ஸ் ரிலேட்டடான பாயிண்ட்ஸை, அந்த சென்டென்ஸ்க்கு ரிலேட்டடான ஈவெண்ட்ஸ் அல்லது அதுக்கான அனாட்டமியை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இந்த டைம் நாம் பார்க்க போகிற டாப்பிக்கில் அந்த மாதிரி தான். ஒன்லி தே வில் கிவ் யூ 4 சென்டென்சஸ். ஈச் சென்டென்ஸையும் நாம் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு என்ன ஏரியாவில் அந்த அனாட்டமி இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ டுடேஸ் ரீசனிங் அவுட் இஸ் ஒன்லி அபவுட் த சென்டென்சஸ், நாட் அபவுட் த ஆப்ஷன்ஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், ஸோ ரேடியேட்டிங் பெயின் in the medial side of the thigh. So இப்போ பார்த்தீங்கன்னா, so this area, so this black area, this is the, so இந்த radiating pain-னா என்ன அப்படின்னா யூஸ்வலாக வந்து it is related to the nerves. ஸோ இப்போ ஒரு ஏரியாவில் ஒரு நர்வ் வந்து அதனோட ஆரிஜின்லேருந்து அதனோட கோர்ஸ் வரைக்கும் போகிற என்ன ஒரு ஏரியாவில் அது என்ட்ராப்மெண்ட், அதாவது ஒரு இரிட்டேட் ஆனாலும் அந்த நர்வோட பாத்வே ஃபுல்லாகவே we will feel பெயின். அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் ஒரு நர்வ் இரிட்டேட் ஆனதுனால அங்கே ஆரிஜினேட் ஆகக்கூடிய பெயின் இன்னொரு இடத்துக்கு ரேடியேட் ஆகி அதனோட கோர்ஸ் போயிட்டு இருக்கக்கூடிய அதர் ஏரியாஸ்க்கும் அந்த பெயின் ரேடியேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ரேடியேட்டிங் பெயின் அப்படின்னு பேர். இதே ரெஃபர்ட் பெயின் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆர்கனில் பெத்தாலஜி இருக்கும்போது அந்த ஆர்கன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இல்லாமல் மற்ற பிளேசஸ்லையும் ஆல் அதர் பிளேசஸ், சம் அதர் பிளேசஸில் இன் ஜென்ரலாகவே பெயின் ஃபீல் பண்ணுறதுக்கு பேர் ரெஃபர்ட் பெயின்னு பேர். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃபர்ட் பெயினுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து இன் ஹார்ட் அட்டாக்ல வந்து பெயின் வந்து செஸ்ட் ரீஜனில் மட்டும் இல்லாமல் இட் இஸ் ரெஃபர் டு த நெக் ரீஜனில் இருக்கும், இந்த லெஃப்ட் ஹேண்டில் பர்டிகுலர்லி இந்த ஆர்ம் ரீஜனில் இருக்கும், அப் டு த லிட்டில் ஃபிங்கர் வரைக்குமே வந்து ஃபீல் பண்ணலாம். தென் ஆட்டோனோமிக் டிஸ்டர்பன்சஸாக இருக்கக்கூடிய வாமிட்டிங் இருக்கும், இன்க்ரீஸ்டு யூரினேஷன் இருக்கும், டிஃபிகேஷன் ஃபீலிங், இது எல்லாமே வர்றதுக்கு பேர் வந்து ரெஃபர்டு பெயின். ஸோ அங்கே பெத்தாலஜி இஸ் இன் த ஹார்ட். பட் என்னென்னா காமன் நர்வ் சப்ளை ஷேர் பண்ணுறதுனால வரக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தினால பேஷண்ட் ஃபீல் பெயின்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். ஸோ ஜென்ரலாக வந்து அங்கங்கே பெயின் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து ரெஃபர்ட் பெயின். ரேடியேட்டிங் பெயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ என்னென்னா, சப்போஸ் ப்ராப்ளம் இந்த நெக் ரீஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த நெக்லேருந்து தான் சர்வைக்கல் ஸ்பைனல் நர்வ்ஸ் வந்து இந்த அப்பர் லிம் வந்து சப்ளை பண்ணுது அப்படின்றதுனால ப்ராப்ளம் இந்த நெக். பட் நர்வ் கோர்ஸ் அங்கேருந்து ஆரம்பித்து இந்த அப்பர் லிம் வழியாக போயிட்டுருக்கிறனால ஸோ அப்பர் லிம்ல அந்த நர்வ் கோர்ஸ் போகிற எல்லா இடத்துலையுமே பெயின் ஃபீல் பண்ணுறதுக்கு பேர் தான் ரேடியேட்டிங் பெயின். ஸோ இப்போ இங்கே வந்து ரேடியேட்டிங் பெயின் இந்த மீடியல் சைட் ஆஃப் த தை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன வந்து பின் பாயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு நர்வ். ஸோ மீடியல் சைட் ஆஃப் த தைன்னு பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ அந்த சைடு வரக்கூடிய கம்பார்ட்மெண்ட் ஆஃப் தை என்னென்னா அடக்டார் கம்பார்ட்மெண்ட். ஸோ இப்போ அடக்டார் கம்பார்ட்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நர்வை வந்து ஏதோ சம் இரிட்டேஷன் இருக்குது. ஸோ இப்போ அடக்டார் கம்பார்ட்மெண்ட் நர்வ் என்ன நர்வ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், தட் இஸ் த ஆப்டுரேட்டார் நர்வ் அப்படின்னு. ஸோ இப்போ நாம் இன்னைக்கு இந்த சென்டென்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிற அனாட்டமி என்ன அப்படின்னா ஆப்டுரேட்டார் நர்வ். ஸோ ஆப்டுரேட்டார் நர்வ் தான் இட் இஸ் த நர்வ் ஆஃப் மீடியல் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் தை. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதுல ஆப்டுரேட்டார் நர்வோட ஆரிஜின் என்ன, அதனோட கோர்ஸ் என்ன, அதனோட பிரான்ச்சஸ் என்ன, அது எந்தெந்த ஏரியாலாம் சப்ளை பண்ணுது. ஸோ அப்போ வந்து அந்த ஆப்டுரேட்டார் நர்வ் என்ட்ராப்மெண்ட் ஆர் ஆப்டுரேட்டார் நியூரோபதி ஆர் சப்போஸ் எனி அதனோட கோர்ஸில் வரும்போது ரிலேட்டடாக சைடில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸில் ஏதாவது பெத்தாலஜி இருந்து அந்த பெத்தாலஜி இந்த நர்வ் கம்ப்ரெஸ் பண்ணும்போது வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய அனாட்டமி தான் இந்த சென்டென்ஸ்க்கான அனாட்டமி. ஸோ அப்போ ஆப்ரேட்டார் நர்வோட ஃபர்ஸ்ட் ஆரிஜின் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ ஆப்ரேட்டார் நர்வ்ன்றது இட் இஸ் அ பிரான்ச் ஃப்ரம் த லம்பார் பிளெக்ஸஸ். ஸோ இட் இஸ் ஃபார்ம்டு பை வென்ட்ரல் டிவிஷன் ஆஃப் த வென்ட்ரல் ரami of the L2, L3, L4. After formation, actually this nerve is formed within the substance of one muscle called psoas major. So after formation, it leaves the psoas major through its lateral border, then it enters into the pelvis by crossing the pelvic brim. So the pelvic brim cross பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு important joint sacroiliac joint. Then it crosses the pelvic brim and then it goes through the lateral
pelvic wall. இதில் இம்பார்ட்டண்ட்டாக ஃபீமேலாக இருந்தால் இந்த lateral pelvic wall இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கன் என்னன்னு கேட்டேன்னா ஓவரி. ஸோ இட் ஃபார்ம் அ ரிலேஷன் வித் த ovarian fossa. So it forms a lateral boundary for the ovarian fossa. Then after leaving the lateral pelvic wall, and it goes anteriorly and inferiorly, and it enter into the thigh through one foramen in the foramen, that is otherwise called as obturator foramen. So through the obturator foramen, the obturator nerve enter into the thigh. Once it enter into the obturator foramen, it divides into two divisions as a anterior division and one posterior division. So the anterior division, it supplies all the adductor muscles. So you know the adductor muscles, which are adductor longus, adductor brevis and adductor magnus, and along with this and one another muscle is gracilis. Idhula in the anterior division it is going to supply the gracilis, adductor longus and adductor brevis. After supplying all these muscle, it also gives one tweak to the articular tweak to the hip joint. So hip joint க்கும் ஒரு branch கொடுத்துருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, this nerve, operator nerve is occupied in the one canal, that is otherwise called as adductor canal or subsartorial canal அப்படின்னு சொல்லுவோம். அதாவது sartorius muscle-க்கு beneath கீழே இருக்கு. ஸோ அதனால அதுக்கு பேர் சப்சார்டோரியல் கெனால். அந்த சார்டோரியஸ்க்கும் இந்த adductor கெனாலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரூஃப் வந்து ரூஃப் ஆஃப் தட் கெனால் இஸ் ஃபார்ம்டு பை ஒன் ஃபேஷியா. ஸோ அந்த ஃபேஷியால திஸ் adductor canal fasciaல this subsartorial plexus is formed by important nerves. அதில் one of the nerve வந்து this operator nerve, anterior division, இதனோட cutaneous branch. So cutaneous branch of the anterior division of operator nerve along with the medial cutaneous nerve of thigh and also the saphenous nerve. So the medial cutaneous nerve of thigh, saphenous nerve, they are branches from the femoral nerve. So along with this nerve, this operator nerve is going to form an important plexus here, that is the subsartorial plexus. This plexus gives innervation to this medial area of the thigh. After that, what about the posterior division? The posterior division, once again it supply the adductor brevis. Suppose if it is not supplied by the anterior division, adductor brevis ku ஒரு branch கொடுத்துட்டு, then adductor component of the adductor magnus ku ஒரு branch கொடுத்துட்டு, then it is continuous as a one small twig as a genicular branch. It is a articular twig to the knee joint. So automatically the operator nerve it supply the muscles of the adductor compartment supply பண்ணது. At the same time it supply the hip joint supply பண்ணது. Then once again it supply the knee joint. So இதனோட cutaneous innervation எப்படி இருக்கு அப்படின்னா, through the subsartorial plexus it supply the medial area of the thigh. That plexus is formed by what are the three important nerves into the path? That is this cutaneous branch of the anterior division of the operator nerve, saphenous nerve and the medial femoral cutaneous nerve. இது வந்து உனக்கு 2 marks ஆவும் கேட்பாங்க, MCQ-ஆவும் இருக்கும். இங்க இந்த பாயிண்ட்ல ரீசனிங் அவுட்லயும் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So through this cutaneous innervation மூலமா தான் whenever the operator nerve is irritated, the patient feels radiating pain. Usually radiating pain எப்படி இருக்கும் அப்படின்னா, பின்ஸ் அண்ட் நீடில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஊசி வச்சு குத்துற மாதிரி அங்கங்கே முணுக்குன்னு குத்துதுன்றது பேஷண்ட் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். இல்லை தேர் மேபி நம்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபீலிங்கே இல்லாமல் இருக்கிறது. இதுதான் வந்து ரேடியேட்டிங் பெயினோட இது. அல்லது பர்னிங் பெயின், ஸோ தீச்சுட்ட மாதிரி எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் பெயின்ஸ் விச் ஆர் ரிலேட்டட் வித் த ரேடியேட்டிங் பெயின். ஸோ இங்கே என்ன சொன்னோம், ஆப்ரேட்டர் நர்வ் வந்து ஆஃப்டர் இட் ஃபார்மேஷன் இட் ஆக்குபைஸ் த lateral wall of the pelvis, particularly in the female patient la it is related with the ovarian fossa nu sonnom. So if ovary la edha some pathology, suppose idhula inflammation, ovariitis due to viral infection nalayo illana any ovarian tumor irundalo enna agum appadina andanoda compression to the operator nerve, it is related with the radiating pain on the medial side of the thigh. Then next enna, through the tunnel valiya, that operator foramen valiya this obturator nerve வெளியே வருது. ஸோ அந்த டனலில் வரும்போதோ இல்லை இன்பிட்வீன் த மசுலோ, இது ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் டிவிஷனாக டிவைட் ஆகுது, ஆப்ரேட்டர் ஃபொராமன்லேயே டிவைட் ஆகுது. அங்கே அது ஒரு என்ட்ராப்மெண்ட் நியூரோபதி இருந்தாலோ இல்லை இஃப் இட் ஃபார்ம்ஸ் அந்த லெவலில் ஃபார்ம் பண்ணிவிட்டு சுவாஸ் சீத் வழியாக வரும்போது
சுவாசியத்தில் ஒரு கம்ப்ரெஷன் இருந்து ஒரு என்ட்ராப்மெண்ட் நியூரோபதி இருந்தாலோ இந்த பெத்தாலஜினால the patient will feel the radiating pain at the medial side of the thigh. And once again it gives joint ன்னு சொன்னோம். ஸோ ஹிப் ஜாயிண்ட்டுக்கும் நீ ஜாயிண்ட்டுக்குமே இது வந்து ஆர்டிகுலர் ட்விக்ஸ் கொடுத்துன்னு பார்த்தோம். ஸோ இப்போ எனி பெத்தாலஜி இந்த ஹிப் ஜாயிண்ட்டும் என்ன பண்ணும், இட் வில் இரிட்டேட் த in the twigs. So automatically the patient will feel pain on the medial side of thigh whenever there is a pathology in the hip joint also. And also operator now entrapment nala adductor muscle spasm oda சேர்த்து patient feels in the medial side of the thigh radiating pain, and there is a pain in the hip joint, and also there is a pain in the knee joint. இது எல்லாமே எதனால வரும்னா due to the irritation of this operator nerve. So இந்த ரீசனை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த radiating pain in the medial side of thigh அப்படின்றத நம்ம ரீசன் அவுட் பண்றது மூலமா we can experience the operator nerve anatomy, particularly its formation, its course and its branches. Now we are moving to second question. Basilic vein is preferred for inserting a cardiac catheter. அது கார்டியாக் கெத்தீட்டர்ன்றது என்னன்னா ஹார்ட்டோட இன் ரைட் சைட் ஆஃப் த சேம்பருக்கு ஒரு டியூப் வந்து இன்சர்ட் பண்ண போகிறாங்க. அந்த ஹார்ட்டோட ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட்டுக்கு ஒரு டியூபை இன்சர்ட் பண்ணுறதுக்கு தே ஆர் சூஸிங் ஒன் வெயின் தட் இஸ் கால்டு பெசிலிக் வெயின். ஸோ இப்போ பெசிலிக் வெயின் எங்கே இருக்குது, லோவர் லிம்மா அப்பர் லிம்மா? ஃபஸ்ட்டு த பெசிலிக் வெயின் இஸ் சிச்சுவேட்டட் இன் த அப்பர் லிம். ஏன் இப்போ லோவர் லிம் மூலமாகவும் ஹார்ட்டை நாம் ரீச் பண்ண முடியுமா? எஸ், ஃபெமோரல் வெயின் மூலமாக நாம் போகலாம். இங்கே அவங்க ப்ரிஃபர் பண்ணியிருக்க வெயின் என்ன? பெசிலிக் வெயின். ஸோ வாட் இஸ் பெசிலிக் வெயின்? இட் இஸ் அ சூப்பர்ஃபிஷியல் வெயின் ஆஃப் த அப்பர் லிம். ஸோ இப்போ வாட் ஆர் த சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ் ஆஃப் அப்பர் லிம் அப்படின்றத யூ ஹாவ் டு நோ. ஸோ தீஸ் ஆர் ஆல் த important superficial veins of the upper limb. One vein which is present on the medial side of the upper limb, this is called basilic vein, and another one is the present on the radial side or thumb side, that is the cephalic vein, and both are connected by one interconnecting vein that is otherwise called as median cubital vein. Usually வந்து நாம upper limb dissect பண்ணும்போது skin வந்து once எக்ஸ்போஸ் பண்ணோடனே நீங்கள் இந்த வெயின் எல்லாம் பார்க்கலாம். அந்த அல்னார் சைட் போயிட்டு இருக்கக்கூடிய வெயினுக்கு பேர் பெசிலிக் வெயின், அந்த ரேடியல் சைட் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் வெயினுக்கு பேர் செஃபாலிக் வெயின். ஸோ அப்போ ஹவு தீஸ் வெயின்ஸ் ஆர் ஃபார்ம்டு அப்படின்றத நாம் பார்க்கணும். யூஸ்வலாக வந்து தீஸ் வெயின்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் த one venous arch, that is the dorsal venous arch. So this portion is the dorsum of the hand. So in the dorsum of the hand the medial 4 fingers adjacent side drain பண்ணிட்டு இருக்கக்கூடிய veins, digital veins, they are going to form one arch. That arch is otherwise called as dorsal venous arch. And the dorsal venous arch oda medial side, that is on the little finger side, that is ulnar side. So the ulnar side of the little finger other drain பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு vein. So the digital veins which drain the ulnar side of the little finger, it continues with the medial end of the dorsal venous arch, and it is going to form the basilic vein which runs along the posterior aspect of the forearm. Then it goes upwards, and then at the level of cubital fossa it deviates to the anterior portion, and then it goes along the anterior compartment of the arm. In the anterior compartment of the arm la vanda one at the middle of the anterior compartment, that is at the level of incision of coracobrachialis, what happened, this basilic vein, it pierces the deep fascia and it enter into the deeper compartment. Then it goes upwards. Here it joins with the 2 venae committents which are accompanied the brachial artery. Along with this venae committents, otherwise called as brachial veins, they are joined with the basilic vein, then they are continuous with the axillary vein. Now the axillary vein is continuous as the subclavian vein. That subclavian vein and the internal jugular vein once again going to form the they are going to form the brachiocephalic vein. The right and the left brachiocephalic veins going to form the superior vena cava. That superior vena cava enter into the right atrium. So by inserting a catheter into the basilic vein, you can introduce through the basilic vein, then through the basilic vein you can go to the axillary vein,
then axillary vein to subclavian, subclavian to brachiocephalic, then superior vena cava, then to the right atrium of the heart. This is the route for the insertion of your cardiac catheter. Why you are choosing the basilic vein? ஏன் நம்ம கெஃபாலிக் வெயினை நாம யூஸ் பண்ணலை, அதுவும் பக்கத்தில் அவ்வளோ பெரிய வெயின் போயிட்டுருக்கேன், நாம ஏன் அதை சூஸ் பண்ணலை அப்படின்னா, that is the reason. The once again, like basilic vein, the cephalic vein is also your superficial vein. இது எப்படி ulnar side form ஆச்சோ அதே மாதிரி உன்னோட cephalic vein is formed along the radial side. So it is also formed by one digital vein which drains the radial side of the index finger and the adjacent side of the thumb along with the radial side of the dorsal venous arch. This cephalic vein is going to form and it crossing the anatomical snuff box superficially, so it occupies the roof, then it goes along the radial side of the forearm, first on the posterior aspect, then at the level of cubital fossa it enter into the lateral most part of the cubital fossa, then it enter into the arm, it going superficially, then at the deltopectoral groove what happened, this deltopectoral groove level the cephalic vein it occupy that groove and it pierces the fascia. Next it pierces the another fascia called clavipectoral fascia, then after piercing the clavipectoral fascia it join with the axillary vein. So what happened, when it occupies the deltopectoral groove it turn into one acute angle. So ஒரு bend அடிச்சு ஒரு bend form பண்ணிட்டு next இந்த vein என்ன பண்ணுது, it is drain into the axillary vein. So at that level there is a valve. So இந்த basilic vein பார்த்தேன்னா இந்த இது இல்லை, பட் இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா joining of the cephalic vein to the axillary vein level it pierces the clavipectoral fascia and here there is one valve இருக்கிறதுனால because of that bend formation வேற இருக்கிறதுனால we are not choosing the cephalic vein for cardiac catheter, we are choosing this basilic vein as a cardiac catheterization. Next one என்னன்னா இந்த மிடில் இந்த antecubital fossa பார்த்தீங்கன்னா, that is in the cubital fossa the cephalic vein is joined with the basilic vein through one crossed structure. This structure is otherwise called as median cubital vein. So veins of the upper limb பொறுத்தளவில் எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா யூஸ்வலாக எந்த ஒரு லேப் டெஸ்ட்டுக்காக பிளட் கலெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை இந்த டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ்க்காக டை இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜராக இருந்தாலும் சரி, இல்லை ஃபார் தெரப்பியூட்டிக்காக நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் எதுவும் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, we are always choosing the veins of the upper limb. So இந்த superficial veins நாம செலக்ட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் in renal patientsல டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா arterialization of veinsன்னு சொல்லுவாங்க. அதாவது cephalic vein-ஓ அல்லது basilic vein-ஓ ஒரு வெயினையே என்ன பண்ணுவாங்க, they will change as a artery by repeatedly puncturing the vein and connecting the vein with the artery. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த arterial pulse ப்ரெஷர்னால வெயினோட வால்வும் என்னவாகும்னா, யூஸ்வலாக வால்ஸ் ஆஃப் த வெயின் எப்படி இருக்கும், தின்னாக இருக்கும். டியூ டு திஸ் ஆர்டீரியலைசேஷன் பண்ணும்போது அந்த வால்ஸ் ஆஃப் த வெயின் என்ன வாய்க்குது, திக் லைக் ஆர்ட்ரி ஃபார்ம் பண்ணிக்குது. ஸோ இந்த ஆர்டீரியோ வீனஸ் அனஸ்டமோசிஸ் அங்கக்குள்ள ஃபார்ம் பண்ணுறதுனால தே கேன் யூஸ் திஸ் ஃபார் டயாலிசிஸ்க்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாத்துக்கும் நாம் இந்த சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ் ஆஃப் த அப்பர் லிம்மை யூஸ் பண்ணுறதுனால தான் இதனோட அனாட்டமி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மிடில் பார்த்தேன்னா இந்த cubital fossa you will see one vein as a median cubital vein which connect the cephalic vein to the basilic vein. ஸோ இங்கே blood flow எப்படி இருக்கும் அப்படின்னா from the cephalic vein towards the basilic vein போய் axillary vein-க்கு போகும். Actually this vein is supported beneath. ஸோ அதுக்கு அடியில் பார்த்தேன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் அப்போனியூரோசிஸ் இருக்குது, நம்மளோட பைசிப்ஸ் மசிலோட அப்போனியூரோசிஸ், தட் இஸ் த பைசிபிட்டல் அப்போனியூரோசிஸ் தட் சப்போர்ட் திஸ் மீடியன் cubital vein. ஸோ அந்த அப்போனியூரோசிஸ் இதை சப்போர்ட் பண்ணுறதுனால இது ஈஸியாக ஸ்லிப் ஆகாது. ஸோ அதனாலையும் we are choosing this median cubital vein for diagnostic and therapeutic approach. So this is the important things you have to know about the superficial veins of the upper limb. So அப்போ deep veins ன்னு இருக்கா அப்படின்னா, yes they are deep veins. Which are deep veins? They are nothing but your that vena comitans around the brachial artery and then veins accompanying the arteries. அதெல்லாம் lastly they are going to form one vein that drain into your basilic vein, that is drain into your axillary vein. That's all. This is about the second question.
Now we are going to see the third question. So what about the third one? So here the sentence is clicking sound in the temporomandibular joint while chewing. So temporomandibular joint is a joint which is present in the head and neck region. It is a joint between the mandibular fossa of the squamous part of the temporal bone and the head of the mandible. இந்த ஜாயிண்ட்டை பொறுத்தளவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது என்ன அப்படின்னா, மேண்டிபிள்ன்ற ஒரு சிங்கிள் போன் என்ன பண்ணுது, ஆன் போத் சைடில் இருக்கக்கூடிய டெம்பரல் போனோட ஆர்டிகுலேட் ஆயிக்குது. இதனோட முக்கியமான மூமெண்ட் எதுக்காக அப்படின்னா ஃபார் சூயிங் மூமெண்ட்ஸுக்காக இருக்குது. ஸோ இங்கே என்னென்ன பாட்டுக்கு இடையில ஃபார்ம் ஆகுது அப்படிங்கும்போது, இட் இஸ் ஃபார்ம்டு பை அபோவ் பை த mandibular fossa of the squamous part of the temporal bone, and below the articulating surface is formed by the head of the mandible. And the important character here, it is a bicondylar variety of a joint. Here the joint cavity is divided into one upper portion and one lower portion by one articular disc. இந்த ஆர்டிகுலர் டிஸ்க் இங்கே இன்டர்வீன் பண்ணி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஜாயின்ட் கேவிட்டி அபோவ் இட் இஸ் அ மெனிஸ்கோ டெம்பரல் பார்ட், லோவர் போர்ஷனுக்கு பேர் மெனிஸ்கோ மேண்டிபுலர் பார்ட். மெனிஸ்கோ மீன்ஸ் ஆர்டிகுலர் டிஸ்க். ஸோ இந்த ஆர்டிகுலர் மெனிஸ்கைன்றது ஆல்ரெடி நீங்கள் எங்கே பார்த்தீங்க, நீ ஜாயின்ல பார்த்தீங்க. அதே மாதிரி இங்கே ஒரு ஆர்டிகுலர் டிஸ்க் வித்தின் த ஜாயின்ட் கேவிட்டி அப்பர் அண்ட் லோவர் பார்ட்ஸை இன்டர்வீன் பண்ணி இருக்குது. இந்த ஆர்டிகுலர் டிஸ்கோட ஆன்டீரியர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிவைடட் இன்ட்டு ஒரு 5 போர்ஷனாக இருக்கும். ஆன்டீரியராக ஒரு எக்ஸ்டென்ஷன், தென் ஒரு திக் ஆன்டீரியர் பேண்ட், தென் இன்னொரு இன்டர்மீடியட் போர்ஷன் ஒன்று, தென் ஒரு போஸ்டீரியர் திக் பேண்ட், அண்ட் தென் மோஸ்ட் பார்ட்டுக்கு போனோம்னா there are 2 division as a bilaminar part. So in between these 2 bilaminar parts some veins are also present. So in the articular disc oda anterior portion பார்த்தீங்கன்னா it is continuous with the insertion of your lateral pterygoid muscle. Actually lateral pterygoid muscle என்ன பண்ணுது, it is insert to the neck of the mandible, so it strengthens this ligament disc. Actually it is a degenerated part of the lateral pterygoid னு சொல்லுவாங்க. So this articular disc இங்க இருக்கிறதுனால now the joint cavity is divided into 2 portions. So as a joint it must have a one fibrous capsule. So இந்த fibrous capsule என்ன பண்ணுது, it is attached above to the margin of your mandibular fossa and up to the articular tubercle வரைக்கும். ஏன்னா this articular tubercle is also included in the formation of this temporomandibular joint. So from the articular tubercle இருந்து அதனோட margins of mandibular fossaல இது attach ஆயிருக்குது above. Below பார்த்தீங்கன்னா to the neck of the mandible attach ஆயிருக்கும். And also at the periphery, the fibrous capsule is attached along with the periphery of this articular capsule. So இதோட சேர்த்து இது அட்டாச் ஆயிருக்கிறதுனால தான் இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான அந்த பெத்தாலஜியே வருது. ஸோ the fibrous capsule is attached along with the periphery and also it is attached with the periphery of the articular disc also. Next இதுக்குள்ள இருக்கக்கூடிய synovial membrane. The synovial membrane வந்து it lines the upper portion of the cavity and also the lower portion of the cavity, and also it is the periphery line பண்ணியிருக்குமே ஒழிய it won't line the articular disc. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒய் த கிளிக்கிங் சவுண்ட் இந்த டெம்பரோமாண்டிபுலர் ஜாயிண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, இங்கே வரக்கூடிய மூமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, there are 4 movements particularly. One is depression of the mandible, next one is elevation of the mandible, next protrusion, then retraction. So depression, mandible depress ஆகும்போது வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் என்ன, opening of the mouth, then elevate பண்ணனா திறந்திருக்க வாயை மூடுறது, ஸோ க்ளோசிங் ஆஃப் யுவர் மவுத். தென் ப்ரொட்ரூஷன்றது ஃபார்வர்ட் மூமெண்ட், ரிட்ராக்ஷன்றது பேக்வர்ட் மூமெண்ட். இந்த ப்ரொட்ரூஷன் அண்ட் ரிட்ராக்ஷனை சைட் டு சைட் பண்ணும்போது வரக்கூடியது சைட் டு சைட் மூமெண்ட். ஸோ ஆல் தீஸ் மூமெண்ட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சூயிங், பர்டிகுலர்லி த மசில்ஸ் ஆஃப் த மாஸ்டிகேஷன், அதாவது சூயிங் மசில்ஸ்லாம் என்னென்னன்றதை நீங்கள் 4 மசில்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. மசீட்டர், டெம்பராலிஸ், லேட்ரல் டெரிகாய்ட் அண்ட் மீடியல் டெரிகாய்டு பார்த்துருப்பீங்க. இதில் லேட்ரல் டெரிகாய்டு இஸ் த ஒன்லி மசில் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஓப்பனிங் ஆஃப் த மவுத். ஸோ டிப்ரெஷன் பண்ணக்கூடிய டிப்ரெஷன் ஆஃப் mandibular bone, it is done by only one muscle, that is the lateral pterygoid, and all the 3 muscles வந்து ரிமைனிங் மூமெண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இங்கே என்ன நடக்குது, கிளிக்கிங் சவுண்டு ஏன் இங்கே வருது, நார்மலாக இந்த கிளிக் சவுண்ட் இருக்க போகிறது இல்லை. அப்போ எப்போ இந்த கிளிக்கிங் சவுண்ட் இந்த டெம்பரோமாண்டிபுலர் ஜாயிண்டில் வரும் அப்படின்னா, whenever there is a detachment
of this articular disc from the fibrous capsule. அதனோட பெரிஃபரியில் fibrous capsule அட்டாச் ஆயிருக்குன்னு பார்த்தோம். ஸோ எப்போ அந்த அட்டாச்மெண்ட்டில் ஒரு ப்ராப்ளம் வருதோ, பெத்தாலஜி வருதோ, அப்போ தான் there is a derangement of this temporomandibular joint movement இருக்குது. ஸோ அந்த derangement of temporomandibular joint movement இருந்துச்சுன்னா வரக்கூடிய அந்த சவுண்டு தான் this clicking sound, or sometime என்ன ஆகுதுன்னா பெயின் கூட வரலாம். The reason for this click movement or clicking during movement or pain எப்போ வருது, ஏன் வருது அப்படின்னா ஓவர் யூஸ் ஆஃப் திஸ் மேண்டிபுலர் திஸ் ஜாயிண்ட். பர்டிகுலர்லி என்னென்னா ஆல்வேஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷனில் இல்லை சரியான தூக்கம் இல்லாமல் எப்பயுமே ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டே இருக்கிற மாதிரி when you are keeping the muscles of mastication in a டெம்பராகவே வச்சுட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜாயிண்டில் இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ அஸ் அ ட்ரீட்மெண்ட்டாக கன்சர்வேட்டிவாக முதல்ல இந்த என்னென்னலாம் வந்து கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸோ அதெல்லாம் ரிலீவ் பண்ண பார்ப்பாங்க. அதுதான் வந்து மெஜாரிட்டி ட்ரீட்மெண்ட். ஒன்ஸ் அதை சரி பண்ண முடியலை அப்படின்னா ஆப்ரேட்டிவ், பட் கன்சர்வேட்டிவ் இஸ் த மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் டு திஸ் ஆர்டிகுலர் டிஸ்க் பர்டிகுலர்லி என்னென்னலாம் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸாக இருக்கோ அது எல்லாத்தையும் ரிலீவ் பண்ணணும். தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் திஸ் clicking or pain during temporomandibular joint while chewing. ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிறோன்னா, வாட் இஸ் temporomandibular jointன்னு பார்த்தோம், வாட் ஆர் த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தோம், வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங்னா ஆர்டிகுலர் டிஸ்க்குன்னு பார்த்தோம். இந்த ஆர்டிகுலர் டிஸ்கோட அட்டாச்மெண்ட் வித் த கேப்சூல்னால தான் அதில் ஒரு பெத்தாலஜி வரும்போது தான் இந்த சவுண்ட் வருதுன்றதை நாம் இப்போ பார்த்துக்கிட்டோம். Now we are going to see the fourth one. Question: transverse incision in draining the parotid abscess. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு parotid abscess இருக்குது, அதை நாம் ட்ரைன் பண்ணணும். யூஸ்வலாக எனி ஆப்சஸ் டெண்டராக இருக்குது அப்படின்னா நம்மளோட மெயின் ட்ரீட்மெண்ட் என்ன? யூ ஹாவ் டு ட்ரைன் த ஆப்சஸ் அண்ட் தென் ஐஎன்டி பண்ணிவிட்டு யூ கேன் கிவ் ஆன்டிபயோட்டிக்ஸ். இது செட்டில் ஆயிரும். ஸோ இப்போது ஒரு ஏரியாவில் ஒரு ஆப்சஸ் ட்ரெயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு புட் சம் இன்சிஷன். ஸோ அப்போ அந்த இன்சிஷன் போடும்போது என்ன மாதிரியான இன்சிஷன் போட்டால் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மற்ற சரௌண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு ப்ராப்ளம் வராது அப்படின்றத பார்த்து நாம் அவாய்ட் போடணும். ஸோ அப்போ இங்கே வந்து பரோட்டிட் ஆப்சஸ் ட்ரைனிங்கில் ஆல்வேஸ் யூ ஹவ் டு புட் ட்ரான்ஸ்வர்ஸ் இன்சிஷன்னா ஒய், வாட் இஸ் த ரீசன் அப்படின்றது தான் இந்த கொஷினில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த பரோட்டிட் ஆப்சஸ். So actually parotid gland, this is a parotid region. Parotid region, it is a region which involves the gap between your mastoid process and the external acoustic meatus, and also it is below and in front of the air lobule. இந்த ரீஜனுக்கு பேர் தான் parotid region பேர். இங்கே இருக்கக்கூடிய ஒரு important salivary gland தான் parotid gland, which is a serous salivary gland. ஸோ பர்டிகுலராக அது என்ன பண்ண போகுது அப்படின்னா it will secrete the serous secretion for digestion அப்படின்றத பார்த்தோம். the parotid gland ஓட duct என்ன? Stenson's duct ன்னு சொல்லுவாங்க. where it opens அப்படின்னா it is opened into the oral cavity opposite to the upper second molar teeth அப்படின்னு படிப்போம். ஸோ அப்போ ஓரல் கேவிட்டிக்குள்ளே போய் அந்த டக்ட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கும் போது உனக்கு ஓரல் ஹைஜீன் பூவராக இருக்குது, அங்கே ஒரு இம்யூனலாஜிக்கலாக உனக்கு சம் ப்ராப்ளம் இருக்குது, ஓரல் ஹைஜீன் பெட்டராக இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? ஓரல் கேவிட்டியில் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அந்த ஓரல் கேவிட்டி இன்ஃபெக்ஷன் த்ரூ திஸ் டக்ட் மூலமாக இந்த கிளாண்டுக்கு பரவும். ஸோ அது மூலமாக வரக்கூடிய இந்த இன்ஃப்ளமேஷனுக்கு பேர் தான் பரோட்டிட் ஆப்சஸ். இது இதனோட காசேட்டிவ் ஃபேக்டர். இதை நம்ம ட்ரைன் பண்ணுறதுக்கு ஆல்வேஸ் யூ ஹவ் டு புட் ட்ரான்ஸ்வர்ஸ் இன்சிஷன்றாங்களே, அது ஏன்? அதை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக உனக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, ரிலேஷன்ஸ் ஆஃப் த பரோட்டிட் கிளாண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக நீ கிராஸ் அனாட்டமின்னு போய் பார்க்கும்போது அதனோட லொக்கேஷன் எங்கே, அதனோட எக்ஸ்டென்ஷன் எங்கே, என்னென்ன ப்ராசஸ், அதாவது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த கிளாண்ட் எந்தெந்த ரீஜனுக்கு போயிருக்கு, எவ்ரி திங் யூ ஷுட் நோ. பட் பர்டிகுலர்லி இங்கே இந்த இன்சிஷன் ரிலேட்டடாக நம்ம பார்க்கும்போது இந்த கிளாண்டோட ரிலேஷன்ஸ் தான் மெயினாக இம்பார்ட்டன்ட். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் த கிளாண்டுன்னு பார்க்கும்போது அப்பரில் ஒரு பேஸ் இருக்கும், லோவரில் ஒரு ஏபெக்ஸ் இருக்கும், ஒரு ஆன்டீரியர் மார்ஜின் இருக்குது, ஒரு போஸ்டீரியர் மார்ஜின் இருக்குது, ஒரு மீடியல் சர்ஃபேஸ் இருக்குது, ஒரு லேட்டரல் சர்ஃபேஸ் இருக்குது, இப்படி நிறைய பார்ப்பீங்க. இங்கே நமக்கு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இன்சிஷன் போடும்போது இங்கே ஸ்ட்ரக்சர்ஸ் வித்தின் த கிளாண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வித்தின் த கிளாண்ட் வந்து நியூரோவாஸ்குலர் ஸ்ட்ரக்சர். ஸோ 3 ஸ்ட்ரக்சர் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு சூப்பர்ஃபிஷியலாக இருக்கக்கூடியது உன்னோட ஃபேஷியல் நர்வ்.
So the facial nerve actually after emerging through the stylomastoid foramen valiya, once it emerges out, what happened? It enter into the gland through its posterior margin. Then it occupy the gland and it divide into its 5 terminal branches, and all these 5 terminal branches enna panna podu, they are going to supply the face by piercing through its anterior margin valiya pierce பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து சப்ளை பண்ணும் உன்னோட facial nerve. So this facial nerve is present within the gland superficially. Next to the gland உள்ள இன்னும் கொஞ்சம் டீப்பா போனோம்னா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு vein. That vein is otherwise called as retromandibular vein. அதாவது mandible-க்கு behind இருக்குது. So retromandibular vein. This vein is formed by 2 veins. One is the maxillary vein and the superficial temporal vein. Both are joined to form this retromandibular vein. This retromandibular vein once again என்ன பண்ண போகுது, ஒரு anterior division and posterior division டிவைட் ஆகி கிளாண்டை விட்டு வெளியேற போகுது. ஸோ அதுக்கும் இன்னரா டீப்பரா உள்ள போனேன்னா அடுத்து இருக்கக்கூடிய ஆர்ட்ரி வந்து உன்னோட எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி உள்ள என்ட்ராது டு டிவைட் இன்டு இட்ஸ் டெர்மினல் பிரான்ச்சஸ். ஸோ தீஸ் இம்பார்ட்டன்ட் நியூரோவாஸ்குலர் ஸ்ட்ரக்சர் சூப்பர்ஃபிஷியலி ஃபேஷியல் நர்வ் அண்ட் இட்ஸ் பிரான்ச்சஸ் நெக்ஸ்ட் டு இட் retromandibular vein, and deeper to that vein is your artery. So the sheath which include the nerve and the vein, this fascia is otherwise called as facial plane of neurovascular, neurovenous facial plane அப்படினு சொல்வாங்க. இந்த neurofacial plane பார்த்துட்டோம்னாலே இந்த neurovenous facial plane வந்து it divide the entire gland into one superficial portion and deep portion. So as ஒரு சர்ஜனா உள்ள கிளாண்டுக்குள்ள என்டர் ஆனோடனே அவங்க பார்க்கறது இந்த superficial and deep portion ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு you have to identify this venofacial plane. And then next once you identify the structure na அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த nerves. So this is your facial nerve. The facial nerve என்ன பண்ணுது, it divides into 5 terminal branches divide ஆக போகுது. Temporal branch ஒன்று போக போகுது, then upper buccal, lower buccal, marginal mandibula, then cervical அப்படின்னு 5 branches it divide ஆக போகுது. So it divide like a goose foot. So இந்த 5 branchும் they are like this. So இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ல ஸோ டிரான்ஸ்வர்ஸாக இந்த branches போயிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம இன்சிஷன் என்ன பண்ணக்கூடாது, vertically போடக்கூடாது. ஸோ டு ப்ரொடெக்ட் த ஃபேஷியல் நர்வ். ஸோ நாம் இன்சிஷன் vertically போட்டோம்னா என்ன பண்ணிடுவோம், ஃபேஷியல் நர்வை கட் பண்ணிடுவோம், ஃபேஷியல் நர்வ் பிரான்ச்சஸை கட் பண்ணிடுவோம். டு அவாய்ட் கட்டிங் தீஸ் ஃபேஷியல் நர்வ் பிரான்ச்சஸ்னால ஆல்வேஸ் யூ ஹாவ் டு புட் இன்சிஷன் டிரான்ஸ்வர்ஸ்லி அலாங் த course of facial nerve branches. ஸோ இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் அனாட்டமி உனக்கு தெரியணுன்றதுக்காக தான் இங்கே நாம் பரோட்டிட் கிளாண்ட் அதனோட ரிலேஷன் பார்த்தோம். பட் அஸ் அ ஹோல் வந்து பரோட்டிட் கிளாண்ட் இஸ் எஸ்ஏ கொஸ்டின். இதில் நிறைய 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. ரிலேஷன்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க, ஸ்ட்ரக்சர்ஸ் வித்தின் த கிளாண்ட் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க, தென் ஸ்ட்ரக்சர்ஸ் லீவிங் த கிளாண்ட் இன் எய்தர் டைரக்ஷன். ஸோ ஏபெக்ஸ் வழியாக என்ன வந்தது, பேஸ் வழியாக என்ன வந்தது, ஆன்டீரியர் மார்ஜின் வழியாக என்ன வந்தது, மீடியல் சர்ஃபேஸ் வழியாக என்ன கேரக்டர் போச்சு, இப்படி எல்லாமே வந்து உனக்கு இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் இந்த parotid gland. So parotid gland as a essay-வாவும் important. So many 2 mark question in the reasoning outல or in the clinical aspectல this question is very very important. From next class onwards, you will see more topics. So for more updates, stay tuned.